ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தமிழை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். க்யூட்டான நம்மளோட பிடிஎஸ் பாய்ஸ் நாட்டியான பாய்ஸாக மாறி ஸ்டாஃபை எந்த அளவுக்கு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஸ்டாஃபை ரொம்ப தொல்லை பண்ணுறதுல நம்பர் 1 தோ இந்த மகான் தான். கிட்டாரா கன்ஃபியூஸ் மட்டும் இல்லை, ஜேகே ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே மாட்டார். அவர் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பார். எத்தனை வேகமாக ஓடிட்டு இருக்காரு. பட் பின்னாடி இருக்கிற கேமராமேனை நினச்சி பாருங்க, பன்னி ஓடிடும், அது வேகமாக ஓடிடும். ஆனால் கேமராமேன் பின்னாடி கேமராவை தூக்கிட்டு ஓடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நிறைய அழகான கிளிப்பிங்ஸையும் கொடுக்கணும்ல. ஆனால் இவர் பின்னாடி ரொம்ப கஷ்டம்தான். இந்த எபிசோட் ஞாபகம் இருக்கா? அதாங்க பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களே, அதே எபிசோடு தான். ஜேகே ஓடி 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 ஓ மை காட் எப்படி வேத்து கொட்டுது பாருங்க. இவருக்கே இப்படின்னா பின்னாடி வந்த கேமராமேனோட நிலைமை நினைச்சு பாருங்க. ஜேகே ஓடுறாரு, பின்னாடி ஆரம் ஓடுறாரு. பாவமான கேமராமேன் பின்னாடி ஓடுறாரு. ஓடுங்க, ஆனா முடியலங்க, பாவம் அவரு முடியல. பின்னாடி பாருங்க, இவர் பன்னி ஓகே ஓடிடுவாரு, பின்னாடி கேமராமேன் எப்படி ஓடி வராரு. கேமராமேனோட மூச்சு சத்தம் கேக்குதா? அவருக்கு பயங்கரமா மூச்சு இறக்குதுங்க. ஓகே, ஆங்கிளும் செட் ஆகல. நின்றுட்டாரு விட்டுட்டாரு. போ. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் வருது. மற்ற கேமராமேன் இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லா ஆங்கிளில் ஃபோட்டோ எடுப்பீங்களா? உங்களோட கேமரா கிளாரிட்டிலாம் எப்படி வச்சுப்பீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் பிக் கிட்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேன், நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவியா? நீ இந்த ஜாகிங் வாக்கிங் பற்றிலாம் என்ன நினைக்கிற? ஸ்கூலில் ஏதாவது ரேஸ்லாம் ஓடி இருக்கியா? ஏன்னா பிக் கிட்ஸில் சேரணும் அப்படின்னா ரேஸ் ஓடணும், அதுவும் குறிப்பாக ஜேகே பின்னாடி ஓடணும். கண்டிப்பா இவர் ஓடி ஓடி தொல்லை பண்ணாரு அப்படின்னா இவர் பேசியே பாவம் ஸ்டாஃப் சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணது, இது உங்களுக்காக தான். இதில் நான் தான் முதல்ல உட்காடுறேன்னா? ஆமாம், இதில் நீங்கள் தான் முதல்ல உட்காடுறீங்க. நான் ஆனால் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டாஃப் உட்காந்துட்டு இருந்தாங்க. இல்லை அவங்க ஜஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க. அப்போ அவங்க தான் மெயின் கேரக்டரா? இல்லை நீங்கள் தான் மெயின். அவங்க ஜஸ்ட் எல்லாம் சேஃபாக இருக்கான்னு பார்த்தாங்க. நீங்க தான் ஹீரோ. அவங்க ஜஸ்ட் செக் பண்ணி தான் பார்த்தாங்க. உங்ககிட்ட பென் இருக்கா? நீங்க கிங் போல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, ஸோ பென் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு பென் கொடுக்க முடியுமா? இல்லை, நான் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கிம் தயோன், அந்த காலத்துல பேனாவே இல்லை, அப்போ எப்படி ஸ்மார்ட் ஃபோன்? பட் விடுற மாதிரி இல்லை. உங்களுடைய ஃபியூச்சர் பேனாவை என்கிட்ட கொஞ்சம் தர முடியுமா? முடியாது. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா? அப்போ பேனா கொடுப்பீங்களா? இல்லை. பாவம் அவரை விட்டுருங்க, அவரால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இவர் ஜிமினா. ஸ்டாஃபை போட்டு கொடுக்கறதுல, கம்பெனியை போட்டு கொடுக்கறதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த லைவ் ஞாபகம் இருக்கா? ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் காப்பி ரைட்ஸ் அப்படின்னு போட்டு பிக் கிட்ஸ் வந்து இந்த லைவை ஸ்டாப் பண்ணிடுச்சு. நம்மளால பார்க்க முடியல. ஓகே, எனிவேஸ் இந்த லைவ்ல நம்ம ஜிமினா பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பலூன். ஜிமினா சொல்றாரு, இந்த ஸ்டாஃப் இதை எப்படிதான் செட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. இது ஃபுல்லா பலூன் இருக்கிற மாதிரி தெரியுதுல, இந்த ரூம் முழுக்க பலூன் இருக்கிற மாதிரி. ஆனா அப்படி இல்லை. இதுக்கான ஃபோட்டோ நான் எடுக்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே நிறைய இடம் காலியாக தான் கிடைக்குது. கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லிட்டாரா? அது மட்டும் இல்லை, சொன்னது மட்டும் இல்லை, ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணாரு. இதுதான். இருந்தாலும் ஸ்டாஃப் வாவ் தான். பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க. கார்ட் கேம், அதாவது கார்டெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாங்கல்ல, அதே கேம் தான். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஸ்டாஃப் கூட போங்க. இருங்க, கேமராமேன் கூட போங்க. நீங்கள் கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. கேமராமேன் பின்னாடி ஓடுங்க. ஸ்டாஃப் இங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ஃபாபெட் எல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு. பட் சுகா, நீங்கள் ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ இனில நோ நீ போகக்கூடாது. நீ இங்கே என் கூட வா. நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸ்டாஃப் ஓடி போயிடுங்க. 5 வயசு குழந்தைக்கு குறைஞ்சது இல்லை பிடிஎஸ். இந்த 7 மகான்களால ஒரு கேமரா டைரக்டரை உள்ள மாட்டிக்கிட்டாரு. இந்த எபிசோட் ரொம்ப சூப்பர் எபிசோடு. இது நம்ம பாய்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நாட்டியான வேலையும் பார்த்தாங்க. இங்கே கேமரா டைரக்டர் உள்ள மாட்டிக்கிட்டாரு. சாவி இது தானா? ஆமாம், இந்த சாவி தான், நான் பார்த்துருக்கேன், இந்த சாவி தான். ஓகே, முயற்சி பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜின் என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வி தள்ளிப்போ. இதை இப்படி திறக்கணும், இப்படி அடிக்கணும். ஓ பார்த்து பார்த்து அடிச்சு உடச்சிடாதீங்க ஜின். ஜேகே என்கிட்ட கொடு. ஓகே ஜேகே கிட்ட கொடு. ஓகே எல்லாருமே ட்ரை பண்ணலாம். திறக்க முடியலையா? ஓகே நம்ம எல்லாருமே சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச். உள்ள ஒரு மனுஷன் மாட்டிட்டு இருக்காரு மேன். சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. போச்சு, உடைச்சிட்டாங்க. இது உடைஞ்சு போச்சா? ஓ இது உடைஞ்சு போச்சு. ஓ கேமரா டைரக்டருக்கு என்ன ஆகும் இப்போ? உடைச்சிட்டு கேள்வியை பாருங்க. கேமரா டைரக்டருக்கு என்ன ஆகும் இப்போ? ஓ அவரால் வெளியே வர முடியாதா? உடைஞ்சு போச்சா இது? நம்ம என்ன பண்ணுறது? ஓ எவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. என்ன பண்ணுறது? ஜின்யோங் தான் இதை உடைச்சான். ஜின்யோங் நீ தான் வேகமாக அடித்து உடைச்சிட்ட. ஆமாம் ஜின்யோங் தான் உடைச்சான். ஆரம்பம் சொல்கிறாரு. ஆமாம் ஜின்யோங்க தான் உடைச்சான். இதுக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணலான்னாங்க, இப்போ உடைச்சது யாருன்னு சண்டை போடுறாங்க. உங்கள் சண்டையை முடிச்சுட்டு வெளியே அவரை கொண்டு வாங்கப்பா. ஜங்குகா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடு. ஆமாம் ஜங்குகால எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும், பட் இது கஷ்டம். மிஸ்டர் டைரக்டர் எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் போய் ஆகணும். ஜிமினா உன்னோட லிட்டில் ஹேண்டில் ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமான்னு பாரு. நீ மட்டும் இதை பண்ணிட்டுனா நீ தான் ஹீரோ. ஹீரோ தான், பட் அவர் கை வலிக்குது. ஓகே மிஸ்டர் டைரக்டர், உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் நாங்கள் இப்போது ஒர்க் பண்ண போயாகணும். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உள்ள பத்திரமா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மிஸ்டர் டைரக்டர் ப்ளீஸ் அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். ஹே மேன், முதல்ல அவரை உள்ள மாட்ட வச்சிங்க, இப்போ அவரை தேட வைக்கிறீங்க. கேமரா டைரக்டர் ப்ளீஸ் பின்னாடி பாருங்க, இங்கே எதுவுமே இல்லை. நல்லா பாருங்க, இங்கே பிளாஸ்டிக் கைதி தான் இருக்காங்க. அப்போ அவரை தூக்குங்க. என்ன? அவரை தூக்குங்க, தள்ளி பாருங்க. அவரை உங்கள் காது கிட்ட தான் இருக்குது, நல்லா தள்ளி பாருங்க. ஓ அவரால் முடியலை. ஓகே நல்லா துணியை தூக்கி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ இருக்குது. கிடச்சிருச்சு. ஆர்மி எடிட் ஸ்டோன் கிடச்சிருச்சு. ஓ ஒரு வழியாக ஆர்மி எடிட் ஸ்டோன் வெளியே வந்துடுச்சு. ஹே பாய்ஸ், ஆர்மி எடிட் ஸ்டோன் வெளியே வந்துட்டு இருக்கட்டும், அந்த மேன் வெளியே இன்னும் வரல. ஓகே உங்களுக்கு ஸ்டோன் கிடச்சிச்சுல, அதை எங்ககிட்ட கொடுங்க. முதல்ல தரங்க. வி நான் திறப்பேன், நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன். ஃபஸ்ட்டு இது என்கிட்ட கொடுங்க. ஒருவேளை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னா நாளைக்கு நாங்கள் இதை உடச்சிடுவோம். ஏன்னா நாளைக்கா? இன்னைக்கே செய்யுங்க. ஜிமினா நீங்கள் என்ன நம்புறீங்களா? நீங்கள் என்ன நம்புங்க, நான் கண்டிப்பாக இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை திறந்து விடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் என்கிட்ட கொடுங்க. பாய்ஸ் எல்லாரும் ஸ்டூல் மேலேயே கண்ணா இருக்கிறீங்க, ஆனால் அங்கே ஒரு மனுஷன் உள்ள மாட்டிட்டு இருக்கதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலப்பா இவங்க. வி நினைக்கிறாரு ஜிமினா எதையோ வெளியே மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே பனி கொட்டுது, அது மட்டும் இல்லாமல் இருட்டில். ஆனால் இவர் மறைச்சி வச்சதை தேடுறேன்னு வெளியே ஓடி போயிடுறாரு. ஓ இப்போ உள்ள ஓடுறாரு. கேமராமேன் பின்னாடி ஓடுறாரு. ஓ அது மட்டும் கிடையாது, எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க தியாங்கா உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? தியாங்காக்கு ஏதோ கிடைச்சிருச்சு. பட் வி எந்த வார்த்தையும் சொல்லாம எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டாரு. ஓடுங்க பின்னாடி. பின்னாடி கேமராமேனும் ஓடுங்க. எதுவும் கிடைக்கலையா? பட் வி விடுற மாதிரி தெரியல. ஓ மிஸ்டர் கிம் தயான், இந்த கொட்டுற பணியில என்ன தேடுறீங்க? அங்க ஒன்றும் இல்லை. கேமராமேனோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்? மிஸ்டர் சார் உள்ள வாங்க போலாம், எனக்கு கை கால்லாம் உதறுது. ஓ ஜிமினாவால தண்ணியிலேருந்து வெளியே வர முடியலப்பா. ஓ ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுறாங்க, குட் ஜாப். ஓ இருங்க, ஜிமினா அங்கேருந்து வந்து இங்கே குதிச்சிட்டாரு. ஸ்டாஃப் ரொம்ப பாவம் தான், பட் இவ்வளோ தொல்லை பண்ணாலும் பாய்ஸ் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப லவ்வையும் கொடுப்பாங்க. இங்கே பாய்ஸ்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா? இல்லையா? ஓ இன்னும் அவங்க சாப்பிடல. ஓகே ஒரு வெஜ் ரோல் பண்ணு, எல்லாருக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்கும் வெஜ் ரோல் கொடுங்க. ஓ எப்படி இருக்கு? வாவ் சூப்பராக இருக்குது. அவங்க 2 கையில் தம்ஸ் அப் பண்ணாங்க. வாவ் மை பெஸ்ட் பாய்ஸ். பிடிஎஸ் ரன் எபிசோட டின்னர் டைம். பட் நம்மளோட ஜங்குக்கு என்னமோ கண்ணில் பட்டுடுச்சு. ஓ சாப்பாடே விட்டுட்டு போகிறாருப்பா. என்ன கொண்டு வந்துடாரு? ஓ ஸ்லிப்பர். ஏய் என்னாச்சு, ஏன் சாப்பாடை விட்டுட்டு போயிட்டா? ஸ்லிப்பர். ஜேகே கேமரா டைரக்டர் ஸ்லிப்பர் இல்லாமல் நிற்கிறாரு. வாவ் ஜங்குக் கிரேட் மேன். நான் ஜிமினாவை பார்த்து தான் எல்லாத்தையும் கற்றுக்குறேன். அவன் என்ன பண்ணுறானோ அதான் நானும் பண்ணுறேன்.
ஜெமினா ஏஞ்சல், ஜேகோ ஏஞ்சல், பியூர் ஹார்ட் ஏஞ்சல். கிளிப்பெல்லாம் யார் எடுத்துட்டு வந்து தருவா? கையில. கொஞ்சம் நாட்டி தான், பட் ரொம்பவே ஸ்வீட் பாய்ஸ். ஓகே, நீங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.